ஜனனம் ஜனனம் இரண்டும் நீரில் நனைந்திருக்கும் விழுத்த மனமோ தீயை சுமந்திருக்கும் விழிகள் இரண்டும் கடலின் அலைகள் கரையில் தவழ்ந்திருக்கும் சீறி எழுந்தால் உலகை அது குடிக்கும் மேக கூட்டம் மழையை சுமந்திருக்கும் மழையின் உள்ளே ஒளிந்திருக்கும் விழிகள் இரண்டும் நீரில் நனைந்திருக்கும் விழுத்த மனமோ தீயை சுமந்திருக்கும் ஜனனம் ஜனனம் புயலின் புது ஜனனம் எதிர்க்கும் எதையும் வீழ்த்தும் அதன் நடனம் ஜனனம் ஜனனம் புயலின் புது ஜனனம் 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 வேணாக்கா நேற்று போலே இன்றும் நடக்காது தோற்று போக இனியும் முடியாது நேற்று போலே கூடி குறுகி வாழ முடியாது குருதியின்றி போரலோயாது பொறுத்து கிடந்தால் துரும்பும் மதிக்காது கொதித்து எழுந்தால் எதிர்காலேது பொறுத்து கிடந்தால் எறும்பும் நம்மை மிதிக்கும் கொதித்து எழுந்தால் உலகம் நம்மை மதிக்கும் ஜனனம் ஜனனம் புயலின் பஸ் வந்துருச்சு வாடா. எவ்வளவு விரட்டினாலும் இந்த புறா இங்க இருந்து போகவே மாட்டேங்குது. ஒரு பறவை கூட அதோட இடம் இதுன்னு தெரியுது. அது அவ்வளவு சீக்கிரம் இந்த இடத்தை விட்டு போகாது. எங்க போனா? அவன் இடத்துக்கு போயிருப்பான்.
யாரா? அடிங்க. ஜனனம் ஜனனம் தீயின் புது ஜனனம் எரித்து எதையும் அழிக்கும் அதன் நடனம் சிறிது என நீ தொடாதே கவனம் சீறி எழுந்தால் தீர்ந்தானே அவனம் ஜனனம் ஜனனம் தீயின் புது ஜனனம் எரித்து எதையும் அழிக்கும் அதன் நடனம் சிறிது என நீ தொடாதே கவனம் சீறி எழுந்தால் தீர்ந்தானே அவனம் ஜனனம் ஜனனம். ஸ்கூலுக்கு மணி ஆகல, மார்க்கெட் வழியா போகாதம்மா. போய் சேர்ந்த உடனே ஒரு ஃபோன் பண்ணு. ஓகேம்மா. பேக்ல இன்னும் டிஃபன் பாக்ஸ் எடுத்து வைக்கலையா? என்ன புள்ள போ. அதெல்லாம் யூத் மேட்டர் ஆச்சு. ஏண்டா ஏண்டா வர்றதுக்கு இவ்வளவு நாள் ஆச்சு? ஏண்டா லேட்டு? மணி நாயிடுங்க. மேல இருக்க. என்னடா அண்ணா அந்த பசங்க, எந்த பசங்க? அதானே அந்த ஆச்சி மிஸ் பசங்க திரும்ப வந்து கடையை திறந்துட்டானுங்கண்ணா. என்னது ஹோட்டல திறந்துட்டீங்களா? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நீ அது நம்ம உழைச்சதாச்சு. பொழைக்க 1000 வழி இருக்குடா. பொழைக்கிறதே முக்கியம்னா அந்த கடையை வேற இடத்துல வச்சு நடத்த தெரியாதா? இது வெறும் கடை இல்ல ஆச்சு, ஸ்கொயர் ஃபீட் கணக்கு பாக்குறதுக்கு. அதுக்கு இல்லடா, திரும்ப போய் அவர்கிட்டயே. தொலைச்ச இடத்துல தான் தேடணும் ஆச்சு. ஏன் அவர் மட்டும் தான் தொலைச்ச இடத்துல தேடுவாரா? நாங்களும் தான். 4 பசங்க திரும்ப நாயுடு கடையை திறந்துட்டாங்கன்னா டோட்டல் மார்க்கெட் திரும்பி பார்க்கும்ல. இல்லடா, நமக்கு என்ன உரிமை இருக்கு? நாய் மாதிரி அடிச்சு 4 மூலையில போடவும் நீ நாயுடுக்கு உரிமை இருக்கா? வலினா என்ன, ரத்தம்னா என்ன, கண்ணீர்னா என்ன நல்லா காமிச்சிட்டான் ஆச்சு. இதுக்கு மேல பயப்படுறதுக்கு வேற ஒண்ணும் இல்ல. டேய் அதுக்கு இல்லடா. நாங்க என்ன தப்பனோம்? இந்த பொண்ணு என்ன தப்புனுச்சு? நாங்க போனதுக்கு அப்புறம் இந்த மார்க்கெட்ல கால் வைக்க முடியாத நிலைமை கூட நடுத்தர கொண்டாண்டானுங்களே. பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியாச்சு? இல்லடா, அதுக்காக போய். எதுவும் இல்லாதவனை எல்லாம் இருக்கிறவன் என்ன வேணாலும் செய்யலாம்னு நினைக்கிறான்ல, அதை உடைக்கணும். திருப்பி அடிக்க நாங்க பெரிய பசங்க இல்லாச்சு. அதே மாதிரி பயந்து ஓடுறதுக்கு நாங்க சின்ன பசங்களும் இல்ல. என்ன இருந்தாலும் நாயுடு பெரிய ஆளு. நாயுடுவ கிளவாங்கிறியா? பெரிய ஆள்னா ஓ வயசாயிடுச்சுன்னு சொல்றியா? சொல்லிட்டா என்ன மச்சான், ஆச்சியை மாட்டி விட்டுலாமா? ஒண்ணு பண்ணுங்க, 5:30 மணி வரைக்கும் பார்ப்போம். இன்னைக்கு ஈவினிங் 5:30 மணிக்குள்ள யாரும் நாமினேஷன் ஃபைல் பண்ணலன்னா நெக்ஸ்ட் டே ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிடலாம். இந்தாங்க சார், இதுல ஃபார்ம்ஸும் மற்ற டீடைல்ஸ் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் உனக்கு கேட்கலாம்னு நினைச்சேன், எத்தனை வருஷமா இருக்கீங்க போஸ்டிங்ல? 15 வருஷம். 14 வருஷம் தொடர்ந்து, அதுவும் அண்ணா போஸ்டா? ஓஹோ. பார்க்க எவ்வளவு சாதாரணமா தெரியுது, ஆனா என்ன கோவம் வருதுங்க பாருங்க இதுக்கு. என்ன ஆச்சு? என்ன வேணும்? எங்க கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டது எங்களுக்கு வேணும். அது என்ன உங்க கடையா? அது வெறும் கடை இல்ல, எங்களோட அடையாளம். இன்ஸ்பெக்டர், என்ன அது? எனக்கு ஒன்றும் தெரியாது நாயுடு. ஏதோ எலெக்ஷனுக்கு நாமினேஷனு பாதுகாப்புக்கு வாங்க அப்படின்னாங்க. என்ன ஆச்சு? என்ன எதிர்த்து ஜெயிச்சிட முடியுமா? ஜெயிக்க முடியாது, ஆனா உன்னை தோக்கடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு ஓட்டு விழாது. பரவாயில்ல, 14 வருஷமா உன்னை ஏத்து யாரும் நிக்கல. நாங்க நாமினேட் பண்ணாலே நீ தோத்த மாதிரி தான். நாங்க என்ன 0 தான். அதுதான் எங்க பலமே. நிறுத்து சார், வணக்கம். இல்ல என்ன காலையிலே வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை கட்டிட்டு வர சொன்னா வந்துட்டேன். ஆமா என்ன விஷயம்? இவர் தான் உங்களை எதிர்த்து நிக்க போறவரு. என்கேபி எதிர்த்து நிக்கணும்னா ஒரு கெத்து வேணாமா? அதான் மந்திரவாதி உங்களை செலக்ட் பண்ணா. நீ பொத்து. ஐயா என்ன அண்ணன் ஓட்டு கேக்குறாரு, போட்டுருங்க. இப்படி என்ன பண்ணுமா, மார்க்கெட்டுக்குள்ள போய்
வட்டமா புகை விடுவோம். அது உள்ள யார் வராங்களோ வாசு அவன் யாரு? வாயும் சு. மூடு. வாங்கின அடி பத்தலையா? கொஞ்சம் கூட ஹலோ. பயமே இல்லாம உங்களை தான் ஏதோ கேட்குறாரு, பதில் சொல்லுங்க. கொல்லாம விட மாட்டான் உங்களை. தப்பு பண்றாச்சி. தப்பு பண்ணிட்டீங்க நாயுடு. அன்னைக்கே பசங்களை கொன்றுக்கணும். உயிரோட விட்டு தப்பு பண்ணிட்டீங்க. கூட பிடுங்க முடியாது. அக்கா வளையல். அண்ணா எம்எல்ஏ கார் இருக்கு, வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ம். என்ன பேச்சு போறோம் பார்க்க நம்ம கண்ட்ரோல்ல தான். அண்ணே வணக்கம். மன்னிக்கணும். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கண்ணே, நல்லா இருக்கேன். உட்கார். ஆ என்ன தாடி எல்லாம்? அது அதுவா அண்ணனுக்கு 15 வருஷம் கழிச்சு சிங்கக்குட்டி பிறக்க போதுல்ல. கோயிலுக்கா? நீ எல்லாம் நம்ம கட்சியில சேரணையா? 14 வருஷமா ஒரு சங்கத்துக்கு தலைவரா இருக்கையில 3100 கடை இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 3100 குடும்பம். 14 வருஷமா அன்னப்போஸ்ட்னா சும்மாவாயா? இந்த வருஷமா அன்னப்போஸ்ட் தானே. 14 வருஷம் உன்னை எவனாவது மார்க்கெட்ல ஏத்திருக்கானா? உன் மேல பயம் இருக்குன்னு தானே அர்த்தம். டைம் டு லீவ்யா. அதை நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டாமா? இப்ப வேண்டாம் மேல ராத்திரி பாத்து. மார்க்கெட்ல ஒரே கூட்டமா இருக்குது. அங்க ஒரு ஷூட்டிங் நடக்குது. ஷூட்டிங்கா? டேய், நைட்டு வர்றதுக்கு லேட் ஆகும். கேட்டை பூட்டிட்டு லைட்டை மட்டும் போட்டுட்டு அம்மா படுத்து சொல்லு. என்ன மயிலு, பசங்களாம் வந்துட்டாங்களா? மார்க்கெட் பூரா நோட்டீஸ் கொடுத்துட்டு இருக்கானுங்க. சப்ப மேட்ரு மயிலு, முடிச்சிருவோம். புத்தம்புது பொலிவுடன் மீண்டும் ஆட்சி மெஸ் திறக்கப்படுகிறது. அதனால திறப்பு விழா முன்னிட்டு அதிரடி சலுகை சாம்பார் சாதம் வாங்கினா தயிர் சாதம் இலவசமா. இது என்ன கில உரிமையா? குட்டிமணி சேட்டு புள்ளி சித்தப்பா. ஆமா, என்ன பிளான்ல? எப்படி நீ எலெக்ஷன்ல ஜெயிச்சிருவா? மார்க்கெட் ஃபுல்லா உன் கண்ட்ரோல் தான். எங்களுக்கு கடை தர மாட்டியா என்ன? வணக்கண்ணா. ஏன்டா டல்லா இருக்க? ஆச்சி கண்ணில் தண்ணியை பார்த்தா ரொம்ப கஷ்டமா போச்சுடா. டேய் வரலையா? இல்லடா. மயிலு நீ இங்கே இரு. டேய் நீ வா, நீ வா. டேய் நீ என் கூட வாடா. வாங்க. டேய் ஜிப்ப போடுறா. எங்கடா அவனை காணோம்? டேய் இங்க தானே உட்காந்துருந்தா, எங்க போனா? எங்கடா அவன்? குட்டிமணி. டேய் ஆச்சு ரூமுக்கு எதுவும் போயிருப்பானோ? பேக்லாண்டு எங்கடா போனா? தண்ணியும் குடிக்க போன். பிளான் பி. பிளானா? ஆஹா, நம்மளும் கொஞ்சம் வரப்பா நிக்க வேண்டியதான். ஏன் இந்த இடப்பெயர்ச்சி? 500 கிலோ ஐயனார் மாதிரியா இருக்கானையா? இல்ல இது என்னது? சாம்பார் சாதம் வாங்கினா தயிர் சாதம் இலவசம் போட்டிருந்தே ஊர் புறம் தெரிஞ்சு போச்சோ? பிளான் ஏ. நானும் பிளான் ஏ. எங்க ஒருத்தரைங்கானா? என்னடி புது பழக்கா? கோயிலுக்கு முடி வளர்த்துக்கிட்டு மந்திரவாதி எங்கேயா போற? வணக்கம் வாட்ச்மேன் தம்பி. பிடிச்சிருக்கியா? ஆமா,
ஹலோ. என்னடா பசங்களா ரொம்ப ஓடுறீங்க போல இருக்கு. சார் கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கலாம்ல சார். போலீஸ்னா கடைசியாக தான் வருவீங்களா? டேய் இன்னைக்கு ஓடிட்டீங்க சரி, நாளைக்கு மறுநாள் அதுக்கப்புறம் நான் இருந்தேன் சரி, நான் இல்லைன்னா என்னடா பண்ணுவீங்க? இப்படியே ஓடிட்டே இருக்க போறீங்களா? பின்னாடியே வர்றாங்க. என்னடா உள்ளதான் இருக்காங்க. எவ்வளோ நேரம் ஆனாலும் இங்கே தான் இருக்கும். எல்லாரும் இங்கே இருக்காங்களா? அப்போ நாயுடு அங்கே தனியாக தானே இருப்பாரு. மெதுவாடா. சூப்பரா போட்டு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். லூசாடா நீ. நீ எவ்வளோ ஆறா ஓட துரத்திக்கிட்டே இருப்பா. ஓட்டலாம். உனக்கு பயமா இருந்தா விட்றா, நான் வர்றேன். மச்சான் என்னம்மா நைட் லேட்டா படுத்தீங்களா? ஏண்டி அவங்க ராத்திரி வந்தாங்களா இல்லையா? லேட்டா தான் வந்தாங்க போல இருக்கு. மாடியில தூங்கிட்டு இருக்காங்க. ராத்திரில எங்கடா போனீங்க? அது ஒரு முக்கியமான வேலை ஆச்சு. என்ன காலையில கிளம்பிட்டீங்க? இன்னைக்கு மார்க்கெட்டே பரபரப்பாக போகுது. இன்னையோட நம்ம பிரச்சனை எல்லாம் முடியுது. என்னடா சொல்ற? அது ஒன்றும் இல்லை. என்னடா காலையில வளர்க்கிட்டு இருக்க? என்னாச்சுடா? அம்மா எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஏம்மா ஒரு செடி ஒரு ஃப்ளவரு உனக்கும் தலசி வேணுமா? பள்ளியில் அது உனக்கு பக்கோடாவும் பஞ்சு மிட்டாய் ஒன்று தான். வர புள்ளி வலியுது பார்த்தோட. என்னாச்சு? வெளியில கதவு பூட்டுன? மயில கூட புடுங்க முடியாது. அம்மா அம்மா ஏய் மாமா எங்கடி? ஹலோ. தூக்கு. என்ன பண்ணுங்க? படா. ஏய் கிளம்பு. உள்ளாம விட கூடாது. உண்டு. ஏய் கிளம்பு. ஏய் மாமா சிக்கா. ஏய் வழி இல்ல. யாரு பேக் கூட நீ போய் ஏ பிளாக்ல ஒட்டுறதுக்கு ரெடி பண்ணு, நாங்க வரோம். இன்னைக்கு உங்க புதைக்கிறேன்.
பாக்கியா அந்த வாழடா ஏய் விடாத நில்லு ஏய் வண்டிடா சீக்கிரம் வா. ஏ தென்மொழி, கம் டு கிளாஸ். மேம், இவங்க தான் எங்க அப்பா. ஏய் அந்த பக்கமே பாறா ஓ ஏய் கோயம்பேடு நாயுடு தாண்டா உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னால கொத்தவால் சாவடி என்கேபியை நீங்க பார்த்தது இல்ல? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சின்ன பசங்கன்னு விட்டா ஏய் ஏய் உடனே நீ செத்தா நீ உடனே போட்ட நீங்க ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் வாங்க வந்திருக்கீங்களா? எங்க அப்பா. ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் வந்து ஹெட்மாஸ்டர் ரூம்ல இருக்கு, நீங்க போய் வாங்கிக்கலாம். மேம், ஹலோ. நீ கிளாஸுக்கு போமா, அப்பா அப்புறம் வரேன். ஹலோ மிஸ்டர், ஒரு நிமிஷம். எங்க போறீங்க? நீங்க தான் தேன்மொழியோட ஃபாதரா? என்ன சார் ஸ்கூல் பக்கமே வர மாட்டேன்றீங்க? அப்பா, இந்த அக்கா தான் எனக்கு பிரேயர் சாங் சொல்லி கொடுத்தாங்க. மேம் சார். குழந்தைய கூட்டு கிளாஸுக்கு போங்க. ஓகே சார். சார், நான் உங்க கூட கொஞ்சம் பேசணும். என் ரூம் கொஞ்சம் வந்துட்டு போறீங்களா? குமார், 2 டீ எடுத்துட்டு வா. என்னங்கடா? ஏய் 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 சத்தடா நீ. அண்ணா அண்ணா அண்ணா, அடையாளம்னா என்னன்னு கேட்டீங்கல்ல? இங்கேருந்து பார்த்தா நீங்க லோகு,
எங்களை அடிக்க வந்திருக்கீங்க. அங்கேருந்து பார்த்தா லோகேஸ்வரன் அப்பா. ஆனால் நீங்கள் ஒருத்தர் தான். இதில் நீங்கள் யாராக இருக்க விரும்புகிறீங்க? அதுதானே உங்க அடையாளம். என்னன்னு தெரியல. என்கேபினா என்னடா நினைச்சீங்க? சொல்லுங்கப்பா. ஏய் நில்லு நில்லு. ஏய் ஏய் போ போ. ஏய் பாக்கியா கூட்டி போடா. கூட்டி போ. போ போ. என்னடா இது? ஹலோ பொண்ணு போட்டு வர வேண்டியல. எஸ்கே விடுங்க எஸ்கே. அவரு எவ்வளவு பெரிய மனுஷன் தான் உங்களை கொல்லா விட்டு போயிருப்பாரு. நாயுடு சாதாரண இல்லடா. சின்ன பசங்க ஏதோ தெரியாம பண்ணாங்க. கொல்லா விட்டு போச்சு. மார்க்கெட்ல அவருக்கு மரியாதை என்ன? என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? ஏய் ஏய் அந்த சட்டரை தரனா நீங்களா செத்தீங்கடா. குப்பையில வந்தாங்க திருப்பி குப்பையில வரக்கு ஒண்ணே கஷ்டப்பட அதுக்கு முன்னாடி ஒண்ணே காலி பண்ணிரோம்டா. என்ன பண்ணுவீங்க? என்ன கொல்ல போறீங்களா? மரண எடுக்க தெரிஞ்ச கத்திக்க உயிர் எடுக்க எவ்வளவு நேரம் ஆகும்? புரியலல? என்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டது என்னன்னு உனக்கு புரியலல? இங்க இருக்க எல்லாரும் ஏன் சோப்பு சட்டா ஏன் கூலி ஏன் பறக்கதலன்னு கூப்பிடுறாங்களா? ஆச்சி மேஸ் தமிழ் கூப்பிட வச்சு அந்த கடை. உலகத்திலே கொடுமையான விஷயம் ஒருத்தரோட அடையாளம் தளிக்கிறதாண்டா. உனக்கு ஒரு அடையாளம் இருக்கு. அதுனா பயம் மரியாதை. இந்த மார்க்கெட்ல ஒரு சிங்கம் மாதிரி சுத்திட்டு இருக்கீல்ல அதை அழிக்கணும்டா. எங்க அடையாளம் தளிச்சல அந்த வழியில உனக்கு காட்டடா. இந்த மார்க்கெட்டே உன்னை இந்த நிலைமையில பார்த்தா என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தியா? நீங்க அடிச்சு அமனமா தூக்க மாட்டல. அதே மாதிரியா ஏய் அவங்களோட சட்டை உடைக்கிறது நீயே வைத்தடா. சிங்கத்தெல்லாம் பார்க்கட்டும். ஐயோ படடா படா நர்கடா ஏய் படா படடா ஒருவன கொண்டு போட்டுடா. அட கொண்டு போட்டுடா. செத்து போறடா செத்து போற. மார்க்கெட்டுக்கு வர மூட்டை கூட ஏதோ ஒரு நம்பரு இல்லை அட்ரஸ் இருக்கும். ஆனால் அது தூக்குற எங்களுக்கு எந்த அடையாளமே இல்லாமல் சும்மா சுற்றிட்டு இருந்த எங்களுக்கு நீ தான் ஒரு அட்ரஸ் கொடுத்த. நீ என்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டது வெறும் கடை இல்லைன்னு இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும். நீ கெட்டவில்லை நாயுடு. உன் அடையாளத்தை நாங்கள் அழிக்கல, ஆனால் மாற்றிட்டோம். நான் புதுசா பிறந்த மாதிரி இருக்கு. இல்ல கோலி சோடா நமது சின்னம்.